சகோ, இப்போ ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. ரோஹித் சர்மா அவர்கள் வந்து சுனில் கவாஸ்கர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு பிசிசிஐக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, என் மீது கடுமையான விமர்சனங்கள தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் சுனில் கவாஸ்கர். ஆஸ்திரேலியன் டூர்லயே பாத்தீங்கன்னா, மெல்பர்ன் டெஸ்ட் மேட்ச்ல இவர் அடிக்கலன்னா கேப்டன்சில இருந்து விலகணும். சிட்னி டெஸ்ட் மேட்ச் ஏன் ஆடல? முதல் 2 நாள் பிராக்டிஸ்ல கேப்டன் ஏன் வரல? அப்படின்ற மாரி கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து கவாஸ்கர் என் மேல வச்சது ஒரு மிகப்பெரிய பிரஷர கிரியேட் ஆயிருக்கு. அப்படின்னு ரோஹித் சர்மா கம்ப்ளைண்ட் பண்ணதா ஒரு அரசல் புரசலா ஒரு தகவல். அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா, கவாஸ்கர் இப்ப நிறைய கடுமையான விமர்சனங்களை வைக்கிறத நம்ம பாக்குறோம். உங்களுக்கு மறந்திருக்க முடியாது. அந்த வைரலா போச்சு. ஸ்டூபிட், ஸ்டூபிட், ஸ்டூபிட் அப்படின்னு ரிஷப் பண்ட வச்சு செஞ்சாரு கவாஸ்கர். பெரிய லெஜெண்டுங்க. பட் அவரோட விமர்சனங்கள் இப்ப சில பிளேயர்ஸ் மேல ரொம்ப கடுமையா இருக்கிறது நம்ம பாக்குறோம். இந்த செய்தி உண்மையா இல்லையான்னு தெரியல சகோ. ஒருவேளை உண்மையா இருக்கும் பட்சத்தில் மத்தவங்க என்ன பத்தி என்ன பேசுறாங்கன்னு ரோஹித் சர்மா உத்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவர் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா பிரஷர்ல வந்துட்டாருன்னு அர்த்தம். இதே கவாஸ்கர் ரோஹித் சர்மாவை எத்தனையோ முறை புகழ்ந்து பேசியிருக்காரு. ஆனா இப்ப அவர்கிட்ட இந்த ரன் வரல, டீமும் தோக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு, கோபத்தின் வெளிப்பாடா மாறி கடுமையான விமர்சனம் எல்லாம் வச்சிருக்காரு கவாஸ்கர். ஆனா ரோஹித், உங்க கையில பேட் இருக்கு, உங்கள் எதிரி கவாஸ்கர் இல்லை. அந்த பக்கம் ஓடி வந்து போடுற போலர், அந்த பக்கம் ஆடக்கூடிய ஆப்போனன்ஸ் டீம், இவங்க தான் உங்க எதிரிஸ். சோ இப்ப ஓடிய வருது, அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி வருது. உங்க பேட்டின் மூலமாக மிகப்பெரிய பதிலடி கொடுங்க, எக்கச்சக்க ரன் அடிங்க. உங்க மேல விமர்சனம் வச்சு அவங்களே எழுந்திருந்து கை தட்டுவாங்க. லைஃப்ல எப்ப தருமாங்க கிக்கு? நம்ம மேல கடுமையான விமர்சனம் வச்சவங்களே எழுந்திருந்து கை தட்ட வைக்கிறோம் பாருங்க, அதுதாங்க வேற லெவல் கிக்கு. சோ ஆல் தி பெஸ்ட் ரோஹித்.